கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். Hyundai நிறுவனத்தோட பாப்புலர் பிரீமியம் ஹேட்ச்பேக்கான i20யோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல ஆப்ஷனல் வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெகுலரான ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது 35,000 ரூபாய் விலை உயர்த்திருக்காங்க. இந்த 35,000 ரூபாய்க்கு மிட் ஸ்பெக் வேரியன்டான ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்லயே சன்ரூஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேலும் ஃபீச்சர் அடிஷன்ஸா வயர்லெஸ் சார்ஜிங் பேடை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கேபின் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக லெதர் ட்ரீட்மெண்ட், ஃப்ரண்ட் டோர் ஆர்ம்ரெஸ்ட் மற்றும் பல இடங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Hyundaiயோட i20 வாங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டை ட்ரை பண்ணலாம். டாடா நிறுவனம் சமீபத்தில் டாடா டியாகோ மற்றும் டிகோருக்கு சிஎன்ஜி வேரியன்ட்ஸை ரிவீல் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த இரண்டு கார்களோட பிரைசிங்கும் ரிவீல் பண்ணிருக்காங்க. டியாகோ சிஎன்ஜி எக்ஸ்டி வேரியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரோட ஆரம்ப விலை 7.35 lakhs எக்ஸ்ஷோரூம் ஆயிருக்கு. டாப் எண்ட் எக்ஸிட் NRG வேரியன்ட் 8.25 லட்சமா இருக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. ரெகுலரான 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது 73.5 PS பவர் மற்றும் 95 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியோட வரதுனால பூட் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய ஃபியூச்சர்ல வச்சிருந்த டொயோட்டா காம்பாக்ட் SUV பிளானை இப்போதைக்கு டிராப் பண்ணிருக்காங்க. 340D அப்படிங்கிற கோட் நேம்ல உருவாயிட்டு இருந்த இந்த கார் ஹை ரைடர், கிரெட்டா போன்ற கார்களுக்கு இன்னுமே பவர்ஃபுல் வெர்ஷனா லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த காரை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பெங்களூர்ல 3வது பிளான்ட் வருடம் 75,000 கார்கள் ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பண்ணிருந்தாங்க. இப்போ ஹை ரைடர் போன்ற கார்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிற காரணத்தினால இந்த CSUV பிளானை டிராப் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. மாருதி சுசுகியோட பாப்புலர் 7 சீட்டரான எர்டிகா 10 லட்சம் அப்படிங்கிற பெரிய மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்கு. 2012ஆம் ஆண்டு இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட இந்த எர்டிகா அப்படிங்கிற பெயர் இன்னைக்கு எல்லாருடைய ஹவுஸ் ஹோல்ட் நேமா மாறி இருக்கு. 7 சீட்டர் செக்மெண்ட்ல 37.5% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு எர்டிகா மட்டும். இப்போதைக்கு 8.69 லட்சத்துல இருந்து 13.3 லட்சம் வரைக்கும் இருக்கு எர்டிகாவோட ரேஞ்ச். மாருதி சுசுகி பலினோ பேஸ் பண்ண ஃப்ராங்ஸ் SUV-யை ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த காரோட மிட் வேரியன்டான டெல்டா பிளஸ் வேரியன்ட்டை பேஸ் பண்ண வெலாசிட்டி எடிஷன் அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வெலாசிட்டி எடிஷனுக்கு 34,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. புதிய பேக் டோர் கார்னிஷ், மட் flap, ORVM garnish, door visors, 3D floor mats, carbon pattern door trims அப்படின்னு எக்கச்சக்கமான அக்சசரிஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. மேலும் பிளாக் குஷன்ஸ் மற்றும் வேக்கம் கிளீனரையும் இந்த பேக்கேஜோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டொயோட்டா நிறுவனம் கடந்த வாரம் டீசல் இன்ஜின் சம்பந்தமான சர்ச்சையில சிக்கியிருந்தாங்க. இதன் காரணமா அவங்களுடைய பாப்புலரான டீசல் கார்ஸான இனோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், ஹைலக்ஸ் போன்ற கார்களோட டெலிவரிஸை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த இஷ்யூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசால்வ் ஆனதாகவும் இமீடியட் எஃபெக்ட் இந்த கார்களோட டிஸ்பேட்ச் மறுபடியும் ரிசியூம் ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க இனோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் போன்ற கார்களோட டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். Volkswagen Virtus பேஸ் பண்ண கன்வெர்ட்டிபிள் காரை பிரேசில்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுனால ப்ரொடக்ஷன் வெர்ஷன்ல எதிர்பார்க்க முடியாது. பட் இந்தியாவுக்கு கூடிய விரைவில் மார்க்கெட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லான்ச் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. இந்த காருக்கு வெறும் ரூஃபை மட்டும் ரிமூவ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அடிஷனலா பில்லர்ஸை ரீஅலைன் பண்ண வேண்டியிருக்கும். சென்டர்ல ஸ்டெபிலிட்டி பார் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். காரோடைய ஓவரால் ஸ்டெபிலிட்டியை மேக் ஷூர் பண்றதுக்கு. மேலும் இந்த கார்ல ஃப்ளோரை லைட்டா லென்தன் பண்ணிருக்கிறதாவும் லெக் ரூம் அதிகப்படுத்துறதுக்காக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கார் ப்ளூ கலர்ல 18 இன்ச் வீல்ஸோட 1.4 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜினோட ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட்டிபிள் கார்ஸ் அந்த அளவுக்கு பாப்புலர் இல்ல பிகாஸ் ஆஃப் ஹையர் பிரைஸ் பாயிண்ட். Volkswagen Virtus போன்ற கார்கள்ல இது மாதிரி புதிய வெரைட்டி ஆஃப் கார்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கான்செப்டா இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மஹிந்திரா நிறுவனத்தோட XUV 300க்கு ஃபேஸ் லிஃப்ட கூடிய விரைவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ் கிளியர் பண்றதுக்காக எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த காரோட டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்க்கு 1,82,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த வேரியன்ட்ஸ்க்கு 1.5 lakhs, 1.3 lakhs மற்றும் பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு 50,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. XUV 300 பேஸ் பண்ண எலக்ட்ரிக் வெர்ஷனான XUV 400க்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சாலிடான ஒரு கார் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல வேணும் அப்படின்னா XUV 300 இப்போவே ட்ரை பண்ணலாம். கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.